சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்பதான் அவங்க கூடவே இருந்து அவங்க கூட இன்னும் நிறைய பேசிக்கிட்டே இருக்கணும். அவங்க கூடவே இருந்து அவங்களையே பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். இல்ல சித்தி தெரியாம தான் உங்ககிட்ட கேக்குறேன். எதுக்கு தம்பி உனக்கு அப்படிலாம் தோணுது? அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல சித்தி. அது கரெக்டா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. இத பாரு தம்பி, நீ எப்பவுமே எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்ட. அதனால உன் மனசுல என்ன இருக்கோ அதை இந்த சித்திக்கிட்ட ஓப்பனா சொல்லு. சுத்தி வளைச்சு பேச விரும்பல சித்தி. நான் உங்ககிட்ட நேரடியாவே சொல்லிடுறேன். சொல்லு. நான் அஞ்சலியை லவ் பண்றேன் சித்தி. அப்படி சொல்றா என் செல்லுக்குட்டி. இததானே நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். என்னப்பா சொல்ற? ஆமா சித்தி, என் மனசு ஃபுல்லா அவங்க தான் இருக்காங்க. நான் தூங்கும் போது, நிற்கும் போது, நடக்கும் போது, இப்படி எல்லா நேரத்திலையும் அஞ்சலி தான் என் மனசுக்குள்ள வந்து நிக்கிறாங்க. இத்தனை நாளா ஒரு செகண்ட் கூட என் மனசுல கவி எங்கேயுமே வந்து போகல. எப்பவுமே என் மனசு முழுக்க அஞ்சலி தான் இருக்காங்கன்னா அவங்கள நான் லவ் பண்றது தானே அர்த்தம். ஆனா இது தப்பா சரியான எனக்கு தெரியல சித்தி. நீ இப்ப எதுக்காகப்பா அழுதுகிட்டு இருக்க? இல்ல சித்தி, இத நான் சொன்னா யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அஞ்சலி கூட இதை ஏத்துக்க மாட்டாங்க. நீ ஏன் அப்படி நினைக்கிற? இது பாரு, உன் காதல் உண்மையா இருந்தா கண்டிப்பா அஞ்சலி ஏத்துப்பா. என் காதல் 100% உண்மை சித்தி. அவங்க இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நீ இல்லாம அவளால இருக்க முடியாது, அது உனக்கு தெரியாது. நான் அஞ்சலியை லவ் பண்றது தப்பா சித்தி? இத பாரு, இனி இந்த கேள்விய என்கிட்ட இல்ல, இனிமே யார்கிட்டயுமே கேட்காது. ஏன்னா எப்பவுமே நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதுபடிதான் நாம நடக்கணும். அதனால இப்ப உன் மனசுல என்ன தோணுதோ, எது சரின்னு படுதோ அத முதல்ல பண்ணு. அது சரியா தப்பான்னு அடுத்தவங்க கிட்ட எல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்காத. ஏன்னா நீ இன்னும் சின்ன குழந்தை இல்ல, அடுத்தவங்க சொல்லி கொடுத்து அத கேட்டு நடக்கிறதுக்கு. எப்ப அஞ்சலி இல்லாம உனக்கு வாழ்க்கையே இல்லன்னு நினைச்சிட்டியோ, இதுலயே தெரிஞ்சு போச்சு. நீ அவளை கல்யாணம் பண்ணா மட்டும்தான் சந்தோஷமாவே இருப்ப. ஆனா அதுக்கு யாருமே ஒத்துக்க மாட்டாங்களே சித்தி. எதுக்கு ஒத்துக்கணும்? அந்த கவலையெல்லாம் உனக்கு எதுக்கு? அதுக்கு தான் சித்தி நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் இந்த சித்தி நான் பாத்துக்கிறேன். அப்போ கவி? இத பாரு, அவதான் உன் மனசுல இல்லன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன? அவளை தூக்கி போட்டுட்டு போ. இத பாரு, இப்போதைக்கு உன் லவ்வ நீ அஞ்சலி கிட்ட போய் சொல்லு. அதுக்கான வேலையை மட்டும் நீ பாரு. இத பாரு, அதுக்காக உடனே அவசரப்பட்டு படபடன்னு போய் சொல்லிடாத. சரியான நேரம் பார்த்து சொல்லு. நீங்க எனக்கு இவ்வளவு சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சித்தி. இத பாரு, நான் இப்ப மட்டும் இல்ல, நீ சின்ன குழந்தையா இருந்தப்போ என்னைக்கு நான் உன்னை கையில தூக்கி வச்சுக்கிட்டனோ அன்னில இருந்தே நான் உனக்கு சப்போர்ட்டா தான் இருக்கேன். இதுக்கப்புறமும் நான் உனக்கு சப்போர்ட்டா தான் இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் சித்தி. என்னடா நீ, சித்திக்கெல்லாம் யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? போன முதல்ல வை, நீ அஞ்சலிய லவ் பண்ற வேலையை மட்டும் பாரு. போ. நம்ம என்னமோ விக்கியை எப்படியாவது அஞ்சலியை லவ் பண்ண வைக்கணும், அதுக்கப்புறம் அவன் லவ் பண்றத நம்ம கிட்ட சொல்லி ஒத்துக்க வைக்கணும்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இவ நம்ம நினைச்சதை விட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா. நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காம இவ அஞ்சலி வேலை லவ் வந்துருச்சுன்னு சொல்றான். இனிமே அவன் காதல வளர்க்கறது மட்டும்தான் நம்ம வேலை. அவன் காதலையெல்லாம் நாம வளர்க்க வேண்டிய தேவையே இல்லை. அவன் போற வேகத்தை பார்த்தா அவனே வளர்த்துப்பான் போல் இருக்கே. அவங்க 2 பேத்துக்கும் எப்படி திரும்பவும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நம்ம யோசிக்கணும்.